அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். நாம் செய்து கொண்டிருப்பது பரக்கேசரி ஆதித்த கரிகாலன், பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 20, அனுபமாவின் ஆதரவு. கதை எப்படி இருக்கு? எல்லோரும் கேட்பது மிக்க மகிழ்ச்சி. கருத்துக்களை பகிர்ந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஓகே, நாம கதைக்குள்ள போகலாம். தஞ்சை பெரிய அரண்மனையின் அந்தப்புற நந்தவனம் அந்த மாலை பொழுதில் மல்லிகை பூக்களின் வாசனையோடும் இளையவர்களின் கலகலப்பான சிரிப்பொலியோடும் ரம்மியமாய் காட்சியளித்தது. சுந்தரன் என்ற பெயருக்கேற்ப பேரழகனாக அமர்ந்திருந்தான் சுந்தரன். அவன் அருகில் மலையமான் குலத்தின் மணி விளக்காக 18 வயது பதுமையாக வானதி அமர்ந்திருந்தாள். எதிரே வந்து அமர்ந்தனர் உத்தமனும் அனுபமாவும். என்ன சுந்தரா, முகமின்றி இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது? ராஷ்டிரகூட போர் துவங்கும் முன்பே உனக்கு பெரிய வெற்றி கிடைத்து விட்டதே, அதனால் வந்த பூரிப்பா இது என்று கண் சிமிட்டினான் உத்தமன். அனுபமா குறுக்கிட்டாள். போர் வெற்றியைப் போலவே புத்திர வெற்றியும் முக்கியமல்லவா? அந்த பூரிப்பு என் தோழி வானதியின் முகத்திலும் அப்பட்டமாக தெரிகிறது என்றால் சிரித்தபடி. வானதி வெக்கத்தில் தலை குனிந்து தன் பட்டு மேலாடையை சரி செய்து கொண்டாள். உத்தமன் விடாமல் ஆரம்பித்தான். அடையப்பா, இதென்ன ஆச்சரியம்! 3 மாதங்களுக்கு முன்பு இதே நந்தவனத்தில் சுந்தரன் என்ன சொன்னான் என்று நினைவிருக்கிறதா அனுப்புமா? ஏன் நினைவில்லை? இந்த திருமணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை. அரசியலுக்காக என்னையும் வானதியையும் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவசரமாக ஏற்பாடு செய்கிறார்கள். தாயாரிடமும் பாட்டிகளிடமும் கேட்டால் தாத்தா பராந்தகர் ஆசைப்படுகிறார், அப்பா அரிஞ்சயர் விரும்புகிறார் என்றெல்லாம் பேசி என் விருப்பத்தை தட்டி கழிக்கின்றனர். வேறு வழியில்லாமல் தான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன். என் இதயம் வேறொரு பெண்ணிடம் இருக்கிறது என்றெல்லாம் தத்துவம் பேசினானே என்று அனுப்புமா நடித்து காட்ட சுந்தரன் நெளிந்தான். அனுப்புமா பேச்சை சுந்தரன் சமாளிக்க முயன்றான். ஐயோ சித்தப்பா, நீயும் அத்தையும் சும்மாவே பகடி செய்வீர்கள். இப்போது வசமான காரணம் வேறு சிக்கிவிட்டது, கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா என்று கெஞ்சினான். ஓ அப்படியா என்று இடைமறித்த உத்தமன் வானதியை பார்த்து சொன்னான். வானதி, நீ இவனை நம்பாதே. திடீர் கல்யாணம், இதில் எனக்கு விருப்பமே இல்லை என்று என்னிடம் புலம்பியவன் இவன். ஆனால் கல்யாணமான 3 மாதத்தில் வாரிசு உருவாகிவிட்டதென்றால் உன் கணவனின் வேகம் வியக்க வைக்கிறது என்றான் பகடியாய். வானதி வெக்கப் புன்னகையை வீச சுந்தரன் சிரித்துக்கொண்டே ஒரு திராட்சை பழத்தை உத்தமன் மீது எறிந்தான். போதும், நிறுத்து சித்தப்பா. திருமணத்தின் அவசரத்தை பற்றி சொன்னேன்தான். அதற்கென்று வானதியை பிடிக்காதென்றில்லை. என்னை மாட்டி கொடுத்து விடாதே என்றான் கெஞ்சலாய். ஆமாம் ஆமாம் என்று அனுப்புமா சிரித்தாள். வானதி மெல்ல நிமிர்ந்து, உங்கள் மகன் அப்படி சொன்னதில் ஒரு நியாயம் உண்டு மாமா. அப்போது என்னை யாரென்றே அவருக்கு தெரியாது. பார்த்ததுமில்லை, பழகியதுமில்லை. இப்போதுதானே பார்த்து பழகியிருக்கிறார். என்னை யார் என்று அவருக்கு காட்ட எனக்கு கிடைத்த பரிசுதான் நீ குழந்தை. மகனோ மகளோ தாய் தந்தையராக இருந்து வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றால் மெல்லிய குரலில். இதை நீ சொல்ல வேண்டும் மான்மதி. பேரன் பிறந்தால் இந்த பூவுலகில் மாபெரும் வீரனாக மாற்றிவிட மாட்டேன் என்றான் உத்தமன் பெருமையாக. சுந்தரன், ஆமாம், இப்போது நீயும் அத்தையும் மட்டும் பகடி செய்கிறீர்கள். நாளை என் மகன் வந்துவிட்டால் மூவருமாக இணைந்து விட மாட்டீர்கள் என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர். வானதி எழ முற்பட சுந்தரன் எழ உதவி செய்தான். உத்தமனும் அனுபமாவும் அவனை பார்த்து கேலியாக சிரித்தபடி கண்களால் உருட்டி மிரட்டுவாய், அவ்வளவுதானா உன் மிரட்டல்கள் என்றனர். அதெல்லாம் கொஞ்ச நாள்தான் மாமா, இனி என் ராஜ்யம்தான். வானதி சிரிக்க, பலே பலே, நீதான் இவனுக்கு சரியான ஜோடி வானதி, அனுப்புமா பாராட்டினாள். பின்னே மலையமான் குலத்து வீரமென்றால் சும்மாவா என்று உத்தமன் பெருமையாக சொன்னான். உத்தமன் மீண்டும் ஏதோ சொல்ல வாய் எடுத்தபோது சுந்தரன் சட்டென்று அவன் பக்கம் சாய்ந்து குரலை தாழ்த்தி சொன்னான். சரி, என் கதையை விடு. செண்பகமித்ரா கதை என்ன ஆயிற்று? கொங்கு நாடு செல்ல அனுமதி கேட்டிருக்கிறாய் போலவே. வெளிவிவகாரங்கள் துறை அமைச்சர் காற்றுவாக்கில் கார்த்திவர கேள்விப்பட்டேன் என்றான். உத்தமன் திக்கி திணறினான். அது சும்மா ஒரு தகவல் கேட்கதான் என்று இழுத்தான் உத்தமன். அனுப்புமா கைத்தட்டி சிரித்தாள். எனக்கு காதலே வராது என்று வீரவசனம் பேசிய உத்தமன் இப்போது அந்த பெண்ணின் பெயரை கேட்டாலே சிலையாகி விடுகிறான் என்றால் அனுப்புமா. சுந்தரன் இப்போது உற்சாகமானான். பார்த்து சித்தப்பா, கல்யாணம் சலிப்பாக இருக்கிறது என்று சொன்ன எனக்காவது 3 மாதத்தில் ஒரு வாரிசு வரப்போகிறது. ஆனால் நீ இன்னும் பெண் வீட்டாரிடம் கூட பேச ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் கொங்கு நாட்டுக்கே தூது செல்ல துடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று பகடி செய்தான். அவன் நாணத்தால் குனிந்து கொண்டான். உன் நாணம் அழகை கூட்டுகிறது சித்தப்பா. வேண்டுமானால் நான் தாத்தாவிடம் பேசி உனக்கும் ஒரு அரசியல் கல்யாணம் ஏற்பாடு செய்யட்டுமா என்று கேட்க 4வரின் சிரிப்பொலியும் அந்த நந்தவனத்தை நிறைத்தது.
வானதியின் முகம் தாய்மைக்கே உரிய பொலிவோடு மின்ன உத்தமன் தலைகுனிந்து முறுவல் புய்ந்தான். அனுப்புமா சுந்தரனை நோக்கி தன் தோழியை நன்கு கவனித்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தினாள். நிச்சயம் அத்தை, அதெல்லாம் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்றான் சுந்தரன். சரி சுந்தரா, நாங்கள் இருவரும் பாண்டிய குலதனங்கள் குறித்து விசாரிக்க மதுரை கிளம்புகிறோம். உன் அத்தை விரைவில் நாகை செல்கிறார் என்று பயணத் திட்டங்களை பற்றி விவரித்தான் உத்தமன். நானும் வடவெல்லை செல்கிறேன் சித்தப்பா. படையெடுப்பு எப்போது வேண்டுமானாலும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் பெரியப்பா. மருமகனே, மனைவியின் பேறுகாலத்தில் கூட இருந்து பார்த்து கொள்ளாமல் இப்படி கிளம்பினால் எப்படி என்று அனுப்புமா கேட்டாள். இல்லை அனு, அவர் செல்லட்டும், எனக்கு துணைக்கு வேறொருவன் இருக்கிறான் என்று சொன்னாள் வானதி. எவனவன் என்று சுந்தரன் கோபமாய் கேட்க, வானதி சிரித்தபடி தன் வயிற்றை கை காட்ட அனைவரும் மீண்டும் சிரித்தனர். மகனென்றே எல்லோரும் முடிவு செய்து விட்டீர்களா? நான் சொல்கிறேன், மகள்தான். பெயர் கூட முடிவெடுத்து விட்டேன். என் பெரியம்மா குந்தவையின் பெயரை வைக்க உள்ளேன் என்றான் சுந்தரன். பேரன்தான் பிறப்பான் என்று சவால் விட என்ன பந்தயம் என்றான் சுந்தரன் வேகமாய். உன் விருப்பம் என்றான் உத்தமன். விரைவில் சொல்கிறேன், தயாராயிரு சித்தப்பா என்று சொல்ல, நான் தயார் என்றான் உத்தமன். சுந்தரனை நோக்கி, கவனம் மகனே, போர்க்காலம், எல்லையில் பதற்றம், விழிப்போடு இரு என்று சொல்லி வீருவரும் விடை பெற்றனர். உத்தமன் கிளம்பும்போது, எப்போது செண்பகமித்ராவை சந்திக்க பயணம் என்று கேட்க, நான் தான் சந்திக்க வேண்டுமா? அவள் வரமாட்டாளா? காதல் இருந்தால் அவளே வரட்டும், எனக்கு 1000 பணி இருக்கிறது என்று நழுவினான் உத்தமன். பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த வீண்பு என்று சிரிக்க, உத்தமனும் அனுப்பமாவும் சிரித்தபடி விடை பெற்றனர். தஞ்சை நந்தவனத்திலிருந்து விடைபெற்று தங்களின் மாளிகையை நோக்கி உத்தமனும் அனுபமாவும் நடந்து கொண்டிருந்தனர். மாலை மறைந்து அந்தி சாயும் வேளை. சுந்தரனின் கிண்டல் பேச்சுகள் அடங்கியிருந்தாலும் உத்தமனின் முகத்தில் ஒருவித தேக்கம் குடிகொண்டிருந்தது. ஏன் அனுபமா, திருவந்திபுரத்திலிருந்து திரும்பிய இத்தனை நாட்களில் ஒருமுறை கூட செண்பகமித்ரா பற்றி நீ என்னிடம் பேசவே இல்லையே, ஏன் என்றான் மெதுவாக. அனுபமா மெல்லிய புன்னகையை படரவிட்டபடி பேசினாள். நீயே சொல்வாய் என்றுதான் தம்பி. எனக்கு தெரியவில்லை அனு, இதுதான் காதலா இல்லை என் வயதுக்கே உரிய ஈர்ப்பா என்று சொல்லத் தெரியவில்லை. அனுபமா அவனை ஊடுருவி பார்த்தாள். என்ன உத்தமா, சுந்தரன் முன்னே வீரமாக பேசினாய், இப்போது முகம் ஏன் வாடிவிட்டது? அவளே வரட்டும் என்று சொன்னது வெறும் பேச்சுக்குதானா என்று மெல்ல சிரித்தாள். உத்தமன் பெருமூச்சு விட்டான். அனு, உன்னிடம் எதையும் மறைக்க முடியாது. உண்மைதான், செண்பகமித்ராவை நினைக்கையில் நெஞ்சம் இனிக்கிறது. ஆனால் என் அறிவோ இந்த சோழ தேசத்தின் மதில்களை பார்த்து நடுங்குகிறது என்றான் குரல் தாழ்ந்து. அனுபமா அவன் கையை பற்றினாள். சொல்லு தம்பி, உன் மனதில் இருப்பதை இன்று முழுமையாக கொட்டிவிடு. உன் மௌனத்தின் அர்த்தம் எனக்கு தெரியாதா? காதல் இல்லை, ஆனால் பிடித்திருக்கிறது. முதலில் பிடிக்கும், பின் ஈர்க்கும், பின் ஏங்க வைக்கும், பின்னர்தான் காதலாக மலரும். அவ்வை கிழவி போல பேசுகிறாயே அனு, சிரித்தான். ஆமாம் ஆமாம், இப்போது உன் காதலியை தவிர எல்லோரும் கிழவியாகத்தான் தெரிவார்கள் உன் கண்களுக்கு என்று பகடி செய்தாள் அனுபமா. அனு, அவள் சாதாரண பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை. நமது தந்தை பராந்தகரிடம் தோற்ற சிங்கள அரசனின் மகள். அவள் கண்களில் இருக்கும் காதலை காட்டிலும் அவள் அண்ணனிடம் இருக்கும் வெஞ்சினம் என்னை சுட்டெரிக்கிறது. முதலில் சந்தித்தபோது எனக்கு காதலுக்கும் சம்பந்தமே இல்லை என்றுதான் நினைத்தேன் என்று உத்தமன் ஆரம்பிக்க, அனுபமா குறுக்கிட்டாள். அடடா, போர்க்களத்தில் வாள் சுழற்றும் வீரன் ஒரு பெண்ணின் விழிவீச்சில் விழுந்துவிட்டானா? எனக்கு காதலே வராது என்று அன்று சுந்தரனிடம் சபதம் செய்தாயே, அது என்னவாயிற்று என்று கேலி செய்தாள். உத்தமன் லேசாக சிரித்துவிட்டு பின் சட்டென்று தீவிரமானான். கேலி போதுமனு, இப்போது நிலைமை வேறு. பாண்டியர்கள் சும்மா இல்லை. அவர்கள் சிங்கள மன்னர்களுடன் கைகோர்த்து சோழர்களை சுற்றிலும் வலை பின்னுகிறார்கள். சேர நாடு பாண்டியர்களுக்கு மறைமுக ஆதரவு தருகிறது. இந்த சூழலில் ஒரு சோழ இளவல் சிங்கள நாட்டு பெண்ணை காதலிப்பது என்பது வெறும் மனவிருப்பம் மட்டுமல்ல, அது ஒரு பெரும் அரசியல் நெருக்கடி. அனுபமாவின் முகமும் மாறியது. அரசியல் நுணுக்கங்களை அறிந்தவள் அவள். நீ சொல்வது புரிகிறது உத்தமா. பாண்டிய சிங்கள சேர நட்பு என்பது சோழர்களுக்கு பெரும் அச்சுறுத்தல்தான். தென்கொங்கின் அரசன் வீரகேரளனுக்கோ ஒழிந்து வாழும் பாண்டிய இளவல் ஸ்ரீவல்லபனுக்கோ மன ஒப்பந்தம் போட்டு அனுப்பி வைத்திருக்கிறான் சிங்கள மன்னன். இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் காதலிப்பது தேசங்களுக்கிடையிலான பகையை அதிகப்படுத்தும் தான். ஆனால் ஒருவேளை சிங்களன் மனம் மாறி உனக்கு அளித்தால் கொஞ்சம் அமைதி திரும்பும், அணிகளின் இணைவுகள் மாறும். அதை நான் ஒரு நல்வாய்ப்பாக பார்க்கிறேன். எங்கள் காதலுக்குள் எவ்வளவு பெரிய அரசியல் சதுரங்கம் பார்த்தாயா? காதல் என்றால் எளிதா என்ன?
அதுவும் பகை நாடுகளுக்கிடையில் உருவாகும் காதல் மிக மிக முக்கியத்துவம் நிறைந்ததல்லவா? நீ செண்பகமித்ராவை மணந்தால் ஈழம் சோழர்களோடு ஐக்கியமாகிவிடும் என்று பாண்டியர்கள் அஞ்சுவார்கள். அதற்காக வீரகேரளன் உன் காதலை தடுக்க எத்தகைய சூழ்ச்சியும் செய்வான் என்றாள். அதுதான் என் பயமும் என்றான் உத்தமன். சிங்கள படைகள் பாண்டியர்களுக்கு உதவ கடல் வழி வருகிறார்கள். நாம் வடக்கில் ராஷ்டிர கூடர்களை சமாளிக்க வேண்டும். தெற்கில் இந்த பகைமை, இடையில் என் காதல். ஒருவேளை என் காதலால் நமது குலப்பெருமைக்கு சேதாரம் விழுந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். தேசமா காதலா என்ற கேள்வி எழும்போது நான் தடுமாறுகிறேன். அனுபமா தம்பியின் தோளை தட்டினாள். உத்தமா, சோழ குலத்து ஆண்கள் வீரத்தில் மட்டுமல்ல, காதலிலும் உறுதிமிக்கவர்கள். உன் காதல் வெறும் ஆசை அல்ல, அது இரு நாடுகளை இணைக்கும் பாலமாக கூட அமையலாம். பாண்டியர்களின் சூழ்ச்சியை முறியடிக்க இதுவே ஒரு வழியாக கூட இருக்கலாம். செண்பகமித்ரா உன்னை நேசித்தால் அவள் தன் அண்ணனை சோழர்களுக்கு ஆதரவாக மாற்றமாட்டாளா? உத்தமனின் கண்கள் பிரகாசித்தன. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அவளும் ஒரு பெண்தானல்லவா? ஆனால் என்று இழுத்தான் உத்தமன். ஆனால் என்ன? பெண் நினைத்தால் எதுவும் முடியும். நீ கொங்குக்கு செல்வது பாண்டியர்களை வேவு பார்க்க மட்டுமல்ல, உன் காதலை உறுதிப்படுத்தவும் இருக்கட்டும். உன் பின்னால் நான் இருப்பேன். தந்தை பராந்தகரிடமும் அண்ணன்களிடமும் பேச வேண்டிய நேரத்தில் நான் பேசுகிறேன். குறிப்பாக ராஷ்டிர கூடர்களுடனான போர் முடியட்டும். அதன்பின் உன் காதல் கொடியை நானே பறக்க விடுகிறேன். சரியா என்றாள் உறுதியாக. உத்தமன் நிம்மதியடைந்தான். நன்றி அனு, உன் வார்த்தைகள் எனக்கு 1000 யானை பலம் தருகின்றன. செண்பகமித்ராவை சந்திக்கும் போது நான் ஒரு வீரனாக மட்டுமல்ல, அவளை முழுமையாக நேசிக்கும் ஒரு காதலனாகவும் நிற்பேன். இருவரும் சிரித்தபடி மாளிகைக்குள் நுழைய வளர்பிறை சந்திரன்